இந்தி பட உலகுல பார்த்தீங்க அப்படின்னா, இவர தான் 2வது சிவாஜி அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனா, இவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, "நான் வந்து சிவாஜி சாரோட ஒரு மாணவன் தான். நான் வந்து சிவாஜி கிடையாது" அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் கிடையாதுங்க. சிவாஜி சார் கூட என்ன வந்து ஒப்பிட்டு பேசவே கூடாது. அவர்ட்ட இருந்து நம்ம நெறைய விஷயங்கள வந்து பாடம் கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம, இந்தி பட உலகுல பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய நடிகர்கள் அண்ட் பிரபலங்கள் வந்து சிவாஜி சாருடைய ஃபோட்டோவ வந்து வச்சுக்கிட்டு இருப்பாங்களாம். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சஞ்சீவ் குமார் என்ன சொல்றாரு அப்படின்னா, சிவாஜி சாருடைய ஃபோட்டோக்கு கூட நடிப்பு இருக்கு அப்படின்னு நெனச்சுட்டு தான் அவங்கலாம் வந்து வச்சுட்டு இருப்பாங்களாம். இப்போ சிவாஜியோடைய படங்கள் வந்து ஹிந்தியில ரீமேக் பண்றாங்க அப்படின்னா, அது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குமாம். ஏன்னா, இப்போ சிவாஜி சாருடைய கேரக்டர ஏற்று நடிக்கக்கூடிய நடிகர்கள் வந்து சிவாஜி சார் மாரி ஒரு கால்வாசியாவது நடிச்சிரணும் அப்படின்னு ரொம்பவே ட்ரை பண்ணுவாங்களாம். அது ரொம்ப சவாலாவே இருக்குமாம். இது அவருக்கு சொந்த அனுபவமே இருக்குதுன்னு சொல்றாரு. அதுக்காகவே என்ன பண்ணுவாங்களாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சிவாஜி சாருடைய தமிழ் படத்த வந்து ஹிந்தியில ரீமேக் பண்றாங்க அப்படின்னா, அதோடைய ஒரிஜினல் வெர்ஷன் தமிழ் வெர்ஷன் இருக்குல்ல, சிவாஜி சார் நடிச்சது. அந்த ஒரு வெர்ஷன் மூவிய வந்து எப்போதுமே ஒரு தியேட்டர்ல ஓட விட்டு, அத நடிகர்கள் பார்த்து நடிப்பு கத்துக்கிட்டு தான் நடிக்கவே செய்வாங்களாம். ஸோ உண்மையிலே வந்து இப்படிலாம் நடந்திருக்கா அப்படின்னு வியந்து பார்க்க வைக்குது எனக்கு இந்த நியூஸ கேட்கும்போது.